அஸ்ஸலாம் அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெயிலுக்கு ஏற்ற வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க, அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது ஒரு 1/2 கிலோ வெள்ளரிக்காய். அதை எடுத்துக்குவோம். நம்ம சென்னையில் இந்த மாதிரி பெரிய வெள்ளரிக்காய் தான் கிடைக்கும். அதை நம்ம எடுத்து நல்லா தோல் சீவிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தோலோடையும் போடலாம். நான் தோல் சீவிக்கிட்டேன். இந்த பாருங்க, தோல் சீவியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணிடலாம், நம்ம குட்டி குட்டியாக நறுக்கிடலாம். இந்த பாருங்க, குட்டி குட்டியாக நறுக்கியாச்சு. அடுத்து என்ன பண்ணிடுவோம், ஒரு சட்டி இல்லை பேனு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு அதில் என்ன பண்ணிடுங்க, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு இந்த மாதிரி வேக வச்சிருங்க. அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். பச்சடிக்கு என்ன பண்ணிடலாம், பச்சை மிளகா போடுங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் 2 போட்டிருக்கேன். நீங்கள் 4, 5 கூட போட்டுக்கலாம். காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோமா, நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அது நல்லா கிண்டி விடலாம். நம்ம அரை டம்ளர் தான் ஊற்றணும், ஆனால் நிறைய தண்ணி வந்துடுச்சு. இந்த தண்ணி இல்லாமல் வச்சா பிடிக்குன்றதுக்காக தான் தண்ணி ஊற்றி வச்சேன். இப்போ என்ன பண்ணிடலாம், ஒரு 2 பத்தை தேங்காய் போட்டுக்கலாம். அதோட 2 பத்தை தேங்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இதை மிக்சியில் நல்லா நெய்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நெய்ஸாகவே அரைச்சிருங்க. இப்போ நம்ம நெய்ஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ணிடலாம், இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. வெள்ளரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இதோட சேர்த்து இந்த வெள்ளரிக்காயோட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகிற வரையெல்லாம் கொதிக்க விட வேணாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க விட்டா போதுமானது. இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு. இதுக்கு என்ன தாளிப்புன்னு பாருங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அளவு ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு அதுக்கடுத்து உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு 2 இனுக்கு 3 இனுக்கு போட்டால் போதும். கருவேப்பிலையும் போட்டுருங்க. காஞ்ச மிளகா நான் அரை காஞ்ச மிளகா போடுறேன். இது எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால அரை காஞ்ச மிளகா போடுறேன். நீங்கள் காரம் இல்லாத மிளகானா ஒரு 2 மிளகா கூட கிள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதான் தாளிப்பு. இதுக்கு மேலே ஒன்றும் போட தேவையில்லை. பச்சடியை இந்த மாதிரி தாளிச்சா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன். எல்லாம் வெந்திருக்கு. இப்போ 1/4 கப்பு தயிர் வச்சுருக்கேன். அந்த தயிரை இதில் ஊற்றி விட்டுருவோம். ஏன்னா அடுப்பில் வச்சு தயிரை ஊற்ற வேண்டாம், நம்ம இறக்கி வச்சுட்டு தான் ஊற்றணும். அதனால தான் அடுப்பில் இறக்கி வச்சுட்டு ஊற்றுறேன். இப்போ நம்ம அந்த தாளிச்சதையும் அதில் கொட்டி விட்டுக்கலாம். அதனால் கொட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா தாளிச்சதை கொட்டி விட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இவ்வளோதான். ரொம்பலாம் வேலை கிடையாது, ரொம்ப மசாலாவும் கிடையாது. சிம்பிளாக செஞ்சிடலாம். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தேன்.